guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டரி வேர்ல்டு தமிழில் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அதில் வீடியோஸ் பார்த்து. என்ன இவங்களுக்கும் மெக்னட் ஃபேமிலிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மெக்னட் ஃபேமிலி 10 minutes, இவங்க 20 minutes. மெக்னட் ஃபேமிலியவே கொஞ்சம் லென்த்தாக பார்த்தா இவங்க தான். இன்னைக்கு என்னன்னா அது விலங்குகள் செய்த காமெடி சம்பவங்கள். ஓகே, சரி உள்ள போய் பார்த்துடலாமா? இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு மாட்டு மனையில இந்த மாடு தண்ணி குடிக்க வரும்போது, ஜெயமுனி சாமே ஏழைய உசார் பண்ண பாக்குறிய, இந்த வாங்கிக்க. என்ன தூக்கி போட்டுட்டு நாதாரி பயல இது முட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுச்சுங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? ஆனா வெயிலுக்கு நல்லா இருந்திருக்கு. பொதுவா செம்பரி ஆடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டி விளையாடுறது வழக்கம் தான். அப்படி இந்த 2 ஆடுங்க முட்டி விளையாடும் போது ஊடையில இந்த ஆடு மாட்டிக்கிச்சு. 2 சைடு அதுங்க கண்டுக்கவே இல்ல. அவர் பார்த்துருப்பாரு. என்ன 2 சைடும் கிட்னி கலண்ட மாதிரி இருக்கு. கிட்னி கலண்டுருச்சு. அப்படித்தானே சார்? மாடுங்க புல் மேயும் போது அங்க இருந்து ஆமைய என்னன்னு கிட்ட போய் பார்க்கும் போது ஐயோ, ஜம்ப பாருங்க, யாரு கூட ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கு இந்த ஆடு? ஒரு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாய்ங்க ஓடி வந்து நிக்க முடியாம வலிக்கு பார்த்திருப்போம். ஆனா இந்த நாய் அட பிரேக் போட்டு நின்னுடுச்சே. இந்த எப்படி வாலண்டியரா வந்து மிதி வாங்கி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு முடிவு பண்றடா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையா அது ஆடுதா? இங்க தான் வளர்க்குற கோழிக்கும் வாத்துக்கும் இவர் சாப்பாடு வைக்க வரும்போது என்னடா இது? இதான் சுத்தி சுத்தி வர்றது. பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இது. சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கோழியும் வாத்தும் அவரை சுத்து போட்டுடுச்சு. ரோட்ல திடீர்னு ஒருத்தர் தனுதறிக்க ஓடி இருந்தாரு. ஏன்னு தெரியாம அந்த நாய் முழிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம ஒண்ணும் பண்ணலையே. காட்டு பண்ணி தானே அது. ஆத்தி இது தோத்தினா ஓடி இருந்தாரா? நடுவில் இருந்த நம்மள கண்டுக்கல. இந்த நாய் சைலண்டா வந்து பக்கத்துல உட்கார்ந்ததும் முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு கஃபேல கஸ்டமர் உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வளர்க்குற பூனை உள்ள வந்தது. 2 பேரும் ஒரு செகண்ட் 2 பேருமே பயந்துட்டாங்க. மெதுவா வந்த இந்த பூனை அங்க பார்க் பண்ணிருந்த ஆடி கார் மேல ஏறி அந்த சைட் சோவரை ஜம்ப் பண்ண பார்த்தது. ஆடியா? செவரு கிட்ட கூட போகாம விழுந்துடுச்சு. இருந்தாலும் மனம் தளராம அடுத்த ஜம்ப ட்ரை பண்ண வந்திருக்கு பாருங்க. போன தடவை கேல்குலேஷன் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருடா. நான் வேற புதிய போய்க்கிறேன்.
நாய்ங்க இப்படியெல்லாம் அட்ராசிட்டி பண்ணுமான்னு இத பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன வாசம் மூக்கு துளைக்குது, குறா குறா. இன்னைக்கு அவருக்கு தான் அதை விட்டுருங்க. இதெல்லாம் வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கு போட்ட நாய்க்கு தான் கிடைச்சிது. மலையில இந்த 2 நாய்ங்க ஜாலியா தான் விளையாண்டுது. ஆனா அதுங்க விளையாண்டு அவரை சொல்லி முடிச்சிடுச்சு. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. வீட்டு வாசல்ல 2 நாய்ங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது அச்சோ, ஆர்வக்கோள் அல்ல ஓனருடைய தள்ளி விட்டுட்டேனே. தூங்கி எழுந்த பூனை நெளிக்கும் போது இந்த நாய்க்குட்டி குதிரை கிட்ட வம்பிழுத்து அதை இழுத்துட்டு போக நினைச்சிருக்கே. ஆனா குதிரை அதை விட அதுக்கு பண்ண மாட்டாரு. குதிரை ஓடி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க என்ன ஆடுது? அட அழகா டான்ஸே ஆடுதே. அது லேடிஸுங்கிறதுனால தானே. இவர் ஒரு நாயை எப்படி பிராங்க் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் உன்னைய ரொம்ப சோதிச்சிருக்காரு மனுஷன். ரொம்ப தைரியசாலிப்பா. ஜிம்முக்கு கிளம்பின அக்கா ஷூஸ் போடும்போது என்ன ஷூக்ல ஏதோ தட்டுப்படுதுன்னு பார்த்தா தவறு. கடவுளே, படக்கூடாத இடத்துல எதுவும் பத்திடக்கூடாது. நிறைய பேர் பூனைய செல்ல பிராணியா வளர்ப்பாங்க. ஆனா இங்க வளர்த்த பூனை ஓனர் கிட்ட என்ன அட்ராசிட்டி பண்ணிருந்ததுன்னு பாருங்க. அவர் இடம் அது. யோ டாடி, அது ஏன் இடம். டேய், அங்க அவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் போடுறா. முடியாது முடியாது, என் இடத்துல தான் படுப்பேன். போறே போ, அங்க போ. இது சரிப்பட்டு வராது மம்மி. ஆவுனா இதை ஒன்னு சொல்லிய பயன்படுத்துறான்டா. அந்த பயம் இருக்கட்டும். அளவா படுக்குது. அது எப்பவும் படுக்கிற இடத்துல இவர் இருந்திருந்திருக்காரு. பாருங்களேன், அது இடத்த கேட்டு வாங்கினது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. மனுஷங்களோட விலங்குங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கு பாருங்க. அது திறந்து போன கதவை அழகா மூடிட்டு போயிருந்தது. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? ஒதுக்கின்னு எழுதிருக்க. நரி தந்திரமான விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு பூனை கிட்ட வாங்கின அடி இருக்கே, புரட்டி எடுத்துடுச்சு. ஒரு பெரிய பெரிய சாக்கிச்சனாக்கா பையன் மறந்துட்டு வந்து தாக்குதாரி. வாடா, எந்த வீட்டுல இருந்தாலும் அடி இருக்கா. வாடா, க்ரூஸ்லிக்கே குரு நான் தாண்டா. வாடா வாடா லவுடு, வாடா லவுடு, வாடா வாடா. ரோட்ல இந்த கருப்பு நாய் 3 நாய் கிட்ட தனியா தொக்க மாட்டிக்கிச்சு. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? அங்க உள்ள வந்துட்டு கத்து. உள்ள வந்ததும் அது உள்ள வந்துருச்சுன்னா இவன் வெளியே போயிடுவாரு. இவர் ஏன் சைக்கிள வீடியோ எடுக்கிறாருன்னு பார்த்தா அங்க பூனை ஒண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. அட, பூனைக்கும் கல்லுக்கும் வித்தியாசமே தெரியலையே, ஒரே கலர்ல இருந்து. இதுதான் பனி பகுதியில வாழக்கூடிய நரிங்க. ஜூல இந்த 2 நரிங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு நரி அது தோண்ட பொந்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்குச்சு. நாய் மாதிரி தான் இருக்கு. அதை கவனிக்காத அந்த நரி திரும்பும் போது எப்படி தேடுது பாருங்களேன் அழகா. இந்த லேடி தான் நாய்ங்க இங்க பூந்துருக்கு, அங்க தேடிட்டு இருக்க. சாப்பிட கூப்பிட்டதும்
ரெண்டு பேரும் பாஞ்சு ஓடி வந்திருந்திருக்காங்க. சோறுனா போதுமே பாஞ்சிருவாங்க. என்ன மொழியே ஒரு வினோதமா இருக்கே. நாய்க்கு 1.5 கண் வருமா? ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். குதிரை மேல சவாரி பண்ண சிறுசுல இருந்து பெருசு வர யாருக்குத்தான் பிடிக்காது. அப்படி இவர் ஆசைப்பட்டதுலயும் தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா குதிரை மேல ஏறும் போதுதான் நல்லா முழு இருக்கு போல குதிரை. ஏறன்னு பொத்தக்கடின்னு விழுந்துட்டாரு. சாதாரணமா நின்ன ஒரு ஆடு திடீர்னு கண்ணு மேல சொல்லி இருக்கு. ஜேட் மணி என்ன வச்சுட்டு போறோம் தூங்குறாங்க. நிறைய பேர் ஆம்ஸ்டர் பார்த்து நான் நினைச்சேன் என்னன்னா காது வெயிட் தலையை இழுக்குது போல. பார்த்திருப்பீங்க கூண்டுக்குள்ள. அப்படி ஆம்ஸ்டர் வெளியே வர்றதுக்காக கூண்டோட கம்பிய ரொம்ப நேரமா கடிச்சிருக்கு. சரி, திடீர்னு எவ்வளவு ஈஸியா திறந்துடலாமான்னு தெரிஞ்சதும் அதுவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அமைதியா நின்ன நாய் என்னடா இது வினோதமா இருக்கு. பிறந்த உடனே பேர் வைக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் அப்படி வைக்கிறது? நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. எப்படின்னா மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி. டிசைன் பேர் வைப்பாங்கல்ல. சில நாய்ங்க ரொம்பவே உஷாரா இருக்கும். அப்படி இந்த வீட்டுக்கு ஒருத்தர் பார்சல் டெலிவரி பண்ண வந்ததும் உஷாரா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. டேபிள் மேல நின்னு இந்த பூனை சாப்பிடும் போது சாப்பாடு வாயிலிருந்து தவறி கீழே விழுந்துடுச்சு. விழுந்த அடுத்த செகண்ட் இப்படி சிந்தனாதான் வந்து அவருக்கு அட மின்னல் வேகத்துல தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க அந்த நாய். எப்படா விழுன்னு காத்துட்டு இருந்தது போல. நல்லா இருக்க மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். குதிரையாது. ஒரு வீட்ல நைட் ஓபன் பண்ணி வச்ச ஜன்னல் கர்டைன் தொடர்ந்து காலையில க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. என்னன்னு சிசிடிவி செக் பண்ணி பார்த்தா இந்த வேலையை பார்த்து இருந்திருக்கு. கர்டைனை எவ்வளவு அழகா இழுத்து மூடிடுச்சு பாருங்க. குரங்கோட சேட்டைய சொல்லவா வேணும். அப்படி இங்க என்ன சேட்டை பண்ணிச்சுன்னு பாருங்க. ஏதோ கேம் மாதிரி ஒவ்வொரு பைக்கா தள்ளி விட்டு விளையாண்டு இருக்கு. ரொம்ப நேரமா கதவை யாரோ தட்டுறாங்களேன்னு ஜன்னல் வழியா பார்த்தா தட்டுறது இந்த பைக்குள்ளதான். டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கீங்க, ஏதாவது போடுங்க. ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி. திடீர்னு மாடியில சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா இங்க டேங்க் அசைஞ்சு தண்ணி எல்லாம் சிந்தி இருக்கு. டேய் நீ என்னடா உள்ள இருந்து வர்ற? சொல்ற ஓ சென்னை சரியான சூடு. எவன் வீட்டு கக்கசை யூஸ் பண்ணலான்னு கேட்டாலும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அதான் சார் குதிச்சிட்டேன் உள்ள, சூடு தாங்க முடியல சார். அவர் சொல்லுவாரா, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த தண்ணியை குடிக்க போறீங்க? நோ ப்ராப்ளம், 2 தடவை ஒண்ணுக்கு போயிட்டு பார்த்து ஃபில்டர் பண்ணி குடிங்க அப்படின்ட்டு போறாரு. வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் ஒரு குளியல போட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வரட்டா? பயப்படாதீங்க, என்னன்னு பாருங்க. அதானே
அழகான ஒரு பொண்ணை பார்த்தா பசங்க மட்டும் இல்ல, நாய் கூட எப்படி சைட் அடிச்சு சிரிச்சு சொல்லு வடிக்குதுன்னு பாருங்க. பயலுக்கு வெக்கம் வேற. இதுல யார பார்த்து யார மாதிரி போஸ் கொடுக்கறான்னு சத்தியமா தெரியல. சில பூனைங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான். சித்தப்பே நிம்மதியா தூங்குற போல இந்த வர்றேன். சித்தப்பே யோ சித்தப்பே இந்தியா இந்தி டேய் என்னடா யோ வாயா ஒரு கட்டிங் போட்டு வருவான். கட்டிங்க போடா டேய், இப்பதான் மீதி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன் பொண்டாட்டி கிட்ட. கட்டிங்க போட. ஒரு பெரிய மனுஷன் இப்படியா பயப்படுறது பொண்டாட்டிக்கே? டேய் போடா அடி போடா. சித்தப்பே வா சித்தப்பே வா போலாம். சப்போஸ் ஒரு பிரச்சனைனா இருடா ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவோம்ல, அப்படிங்க யாரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. பூனையா? அப்படியே அங்க பார்த்தா எல்லாரும் வாழும் மேல தூக்கிட்டு நிக்குது. பூனைங்க கேங் எல்லாம் வச்சிருக்கா என்ன? இந்த வீடியோ பயங்கர வைரலா இருந்தது. இவர் சாதாரணமா பைக்ல போறாருன்னு பார்த்தா என்ன ஆஸ்ட்ரிச் பின்னாடி வரட்டிக்கிட்டு இருக்கு. முதுக சொரிஞ்சிக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். அப்படி இந்த கரடியும் மரத்துல முதுக சொரிஞ்சிருந்தது. கிளம்பும் போது பத்தல போல. சரி மறுபடியும் சொரிஞ்சு போன சாஞ்ச கரடி அவ்வளவு கடி வாங்கல. தனியா வந்தாதானே பொறி வச்சு பிடிப்பீங்கன்னு எலிங்க அவர் அப்படியே வர்றீங்க, ரொம்ப சிங்கா வர்றாங்க. என்ன மொத்தமா அணிவகுத்து போயிட்டு இருக்கு. ஷை டைப் பசங்களை பார்த்திருப்பீங்க, ஆனா ஷை டைப் நாயை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. அந்த பொண்ணு கிட்ட வர வர நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆபத்து வந்தா விலகி போயிடணும். இவங்க கேட்பாங்க என்ன வெக்கமா? அவர் தள்ளி போறாரு. வெக்கப்படாதீங்க. ஏமா வெக்கம் உள்ள ஒரு மசூர் இல்லை, குளிச்சியா? சும்மா கிட்ட வந்து இந்த நாத்தன்னா இருக்கு போமா அந்த பக்கம் அப்படின்னு நாய் கத்துதான். எப்படி இருக்கு? என்ன லுக் ஒரு தில்சா இருக்கேன்னு பார்த்தா லுக் வேற எங்கேயோ போகுது. இங்க இருந்து அங்க ரூட் விட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணாலே காதலா? ரொம்ப நேரமா நாய் சாப்பாடு கேட்டு நிக்குதேன்னு தனக்கு வச்சிருந்த கறி துண்டை தூக்கி போட்டாரு. கருமம் இதையா நான் திங்கிறேன். இதை விட நல்ல சைடிஸ் நான் வாங்கி தரேன். ஏன் சார் பிடிக்கலன்னா பிடிக்கலன்ட்டு போங்க. மற்றவங்களாவது வேற யாராவது சாப்பிடுவாங்கல்ல. இப்ப இவருக்கு இதை சாப்பிட தோணுவா? அதான் இல்லை வேற ஏதாவது நாய் சாப்பிடும்ல. சும்மா ஏன் சார் அநியாயம் பண்றீங்க? உங்க பசிக்கு மேல சாப்பிடுற ஒவ்வொரு கறி துண்டும் இன்னொரு நாயோடது. பாவமேனு தூக்கி போட்டா கொழுப்ப பாருங்களேன். அதுக்கு நீங்க பூனை வளர்த்தீங்கன்னா தெரியும், சும்மாவே இருக்காது, தாவிக்கிட்டே இருக்கும். அப்படி இங்க நாய்க்கு சொரியல் எடுக்கும் தான், ஆனா நடுமுதுகுல சொரியல் எடுத்தா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஐயோ எவ்வளவு சுகமா இருக்கு. அடே
உனக்குன்னே அளவெடுத்து இந்த கதவை செஞ்சாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நாள் அந்த நாய்க்கு கடி வரும்போது ஓடி வருமா பார்த்தா கடை விடுமுறையா. ஐயோ கதவு ஓடி இருக்கே, இப்போ எங்கடா போவேன். நல்லா இருக்கு. இதில் நிறையா காமெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா நிறைய நாய் அடி வாங்கிட்டு இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சது ஆவேஞ்சி மேல விழுந்தோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே 2 காலையும் தூக்கிட்டு மேலே போயிருச்சு. மேலே போய் கீழே வந்து பார்த்தா அவன் மேலே விழுந்துருச்சு. அது எதிர்பார்க்கல போல. அதான். ஆனால் வீடியோ அட்டகாசம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.